தமிழகம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநில தேர்தல் தேதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்தார். அதன்படி வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. நமது அம்மா எக்ஸ்பிரஸ் சேனல் ஏற்கனவே அதிமுகவின் 3 கட்ட வேட்பாளர்கள் உத்தேச பட்டியலை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கட்ட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதில் புதுமுகங்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் மொத்தம் 35% பேர் புதுமுக வேட்பாளர்களாக இருப்பார்கள் என கூறப்படுகிறது. இனி அதிமுகவின் 4வது கட்ட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை இப்போது காண்போம். திரு SP சண்முகநாதன், முன்னாள் அமைச்சர், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி, தூத்துக்குடி மாவட்டம். திரு PK வைரமுத்து, திருமயம் தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டம். திரு ப. தன்சிங், பல்லாவரம் தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டம். செஞ்சி சேவல் வி. ஏழுமலை, செஞ்சி தொகுதி, விழுப்புரம் மாவட்டம். திரு மேலூர் K. காமராஜ், பொன்னேரி தனி தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம், புதுமுக வேட்பாளர். திரு KT பச்சைமால், முன்னாள் அமைச்சர், குளச்சல் தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டம். திருமதி U. ராணி, விலவங்கோடு தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டம், புதுமுக வேட்பாளர். திரு P. சின்னப்பன், விளாத்திக்குளம் தொகுதி, தூத்துக்குடி மாவட்டம். திரு க. சுந்தரலிங்கம், தேவக்கோட்டை நகர்மன்ற தலைவர், காரைக்குடி தொகுதி, சிவகங்கை மாவட்டம், புதுமுக வேட்பாளர். திரு டாக்டர் K. கோபால், திருத்துறைப்பூண்டி தொகுதி, திருவாரூர் மாவட்டம். திரு ஆசிரியர் மாரிமுத்து, கந்தர்வக்கோட்டை தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டம், புதுமுக வேட்பாளர். இளம்பை திரு இரா. தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் தொகுதி, பெரம்பலூர் மாவட்டம். திரு R. காமராஜ், முன்னாள் அமைச்சர், நன்னிலம் தொகுதி, திருவாரூர் மாவட்டம். திரு KP ஏசுபாதம், ஆலந்தூர் தொகுதி, சென்னை புறநகர் மாவட்டம், புதுமுக வேட்பாளர். எர்ணாவூர் திரு நாராயணன், நாங்குநேரி தொகுதி, நெல்லை மாவட்டம். திரு மைக்கேல் ராயப்பன், ராதாபுரம் தொகுதி, நெல்லை மாவட்டம். திரு பால் பாண்டியன், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர், ராமநாதபுரம் தொகுதி. மருது பாண்டியன், மண்டபம் ஒன்றிய செயலாளர், இருவரில் ஒருவர் போட்டியிடுவர், புதுமுக வேட்பாளர். திரு M. சுந்தரபாண்டியன், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், முதுகுளத்தூர் தொகுதி, ராமநாதபுரம் மாவட்டம். திரு R. பாலு, மாவட்ட MGR மன்ற தலைவர், பரமக்குடி தொகுதி, ராமநாதபுரம் மாவட்டம், புதுமுக வேட்பாளர். திரு கொளஞ்சிநாதன், குன்னம் தொகுதி, பெரம்பலூர் மாவட்டம், புதுமுக வேட்பாளர். கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் வேட்பாளர் மாற்றம் இருக்கும். திரு சிவராஜ மாணிக்கம், மன்னார்குடி தொகுதி, திருவாரூர் மாவட்டம், புதுமுக வேட்பாளர். திரு S. கலியபெருமாள், திருவாரூர் தொகுதி, திருவாரூர் மாவட்டம், புதுமுக வேட்பாளர். திரு ஐயாதுரை பாண்டியன், பாளையங்கோட்டை தொகுதி, நெல்லை மாவட்டம். திரு NR. சிவபதி, முன்னாள் அமைச்சர், தொட்டியம் தொகுதி, திருச்சி மாவட்டம். திரு R. மனோகரன், முன்னாள் அரசு கொறடா, திருச்சி மேற்கு தொகுதி, திருச்சி மாவட்டம். இதுவரை அதிமுகவின் 145 உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2 தினங்களுக்குள் கூட்டணி கட்சிகளின் தொகுதி பட்டியல் வெளியிடப்பட்டதும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும். இனி மண்டலம் வாரியாக கட்சிகளின் வெற்றி கருத்து கணிப்புகளை காணலாம். நன்றி.